Taste the Daily. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அடிப்படை நாடி சுத்தி எளிமையான பிராணாயாம பயிற்சி, எந்த பக்க விளைவு இல்லாமல் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக பார்த்துட்டு வரோம். பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நாம் எளிமையாக சிம்பிளாக நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில் எப்படி இந்த பயிற்சியை அமைத்து கொண்டு வருகின்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். முதல்ல நம்ம மூச்சை கவனித்தோம். அந்த மூச்சை கவனித்ததுக்கப்புறம் வலது நாசி சூரிய கலையை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இடது நாசி சந்திர கலையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வலதில் எடுத்து இடதில் எப்படி மூச்சை வெளியிடுகின்றோன்னு பார்க்குறோம். இன்றைக்கு நாம் இடது நாசியில் எடுத்து வலது நாசியில் மூச்சை வெளியிடும் பொழுது நாம் உடல்நிலை எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கணும், அது சுகாசனத்தில், வஜ்ராசனத்தில், பத்மாசனத்தில், அர்த்த பத்மாசனத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வலது பக்கம் இடது பக்கம், வலது நாடி இடது நாடி, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் கரெக்டாக வெளியேற்றிட்டு அதில் எந்த ஒரு பிளாக் இல்லாமல் நம்ம உணர்வை நல்லா வச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க எந்த நாசி வழியாக மூச்சோட்டம் செல்கின்றது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். அப்போ வலது நாசியில் மூச்சு செல்லும் பொழுது நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும், இடது நாசி வழியாக மூச்சோட்டம் செல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் செய்தால் வெற்றி கிடைக்கும், அதை நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும். அப்போ ஒரு மனிதன் நம்ம உடம்புலேயே இவ்வளவு அற்புதமான ஒரு கலை இருக்கின்றது. நம்ம எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம உடம்புல இப்போ எந்த வகையில் எந்த நாடியில் மூச்சு இயங்குகின்றது சொல்ல முடியல. ஸோ இந்த கலையை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம், உள்ளம் ரீதியாக அமைதியாக இருக்கலாம், வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். வலது பக்க இடது பக்க மூளையினுடைய திறனை நன்றாக பயன்படுத்தி மிகச்சிறந்த மாமனிதனாக உருவாக முடியும். இது மாணவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு அனைவருக்குமே உகந்த பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இவ்வாறு சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணலாம், தவறு கிடையாது. கண்களை மூடி முதல்ல மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நாசு வழியே மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வரதை கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 10 வினாடிகள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை. இப்போ இடதில் இழுத்து வலதில் மூச்சை வெளியிட போகிறோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. சந்திர நாடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. சூரிய நாடியில் வெளியே விடுறோம். மீண்டும் இடதுல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வலதுல மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது முழு உணர்வையும் இடது நாசியில் வைக்கவும். இடது நாசியில் மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியேறது அப்படி கூர்ந்து தியானிக்கவும். உங்களது சிந்தனை, உணர்வு அனைத்தும் லெஃப்டில் மூச்சு உள்ள போகிறது, லெஃப்ட்லேயே மூச்சு வெளியே வர்றது, அதில் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. கை சின்முத்திரை. வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதுல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதுல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதுல மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். 10 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது முழு உணர்வையும் இடது நாசியில் கூர்ந்து தியானிக்கவும். இடது நாசி வழியாக செல்கின்ற மூச்சு, அதன் வழியாக வருகின்ற காற்று, அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 10 முதல் 20 வினாடி அந்த இடது நாசிலே மூச்சு உள்ள போகிறது, இடதிலே மூச்சு வெளியே வர்றதில் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்திலே காலை மாற்றி போட்டுக்கோங்க. அடுத்த கால் மாற்றிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. இப்போ வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரெண்டு கை சின்முத்திரை. கண்களை மூடி இடது நாசியில் உங்களது முழு கவனத்தையும் கூர்ந்து தியானிக்கவும். இடது நாசி வழியாக மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியேறது அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். 2 நாசிலே தான் மூச்சு உள்ள போகும். உங்கள் கவனத்தை முழுக்க இடது நாசிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வழியாக செல்கின்ற பிராணன், அது வழியாக வெளியே வருகின்ற அந்த மூச்சு காற்று, அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பத்மாசனம். இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி இடது நாசியில் செல்கின்ற மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பத்து முதல் 20 வினாடிகள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கை 2 முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ இடது கை சின்முத்திரை. பெருவிரல்னால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. நிதானமாக 10 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். முழு கவனத்தையும் மூச்சில் கூர்ந்து தியானிக்கவும். ஒரு தியான மார்க்கமாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள். 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இடது நாசியில் கூர்ந்து தியானிக்கவும். இடது நாசியில் செல்கின்ற மூச்சு, வெளியே வருகின்ற மூச்சு, அதை அப்படி கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படி பிராணமுத்திரை. மோதிர விரல், சொண்டு விரல், என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை இடது நாசியில் கூர்ந்து தியானிக்கவும். 10 முதல் 20 வினாடிகள். ஆதிமுத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை இடது நாசியில் கூர்ந்து தியானிக்கவும். 10 முதல் 20 வினாடிகள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி இரு நாசி வழியாக செல்கின்ற மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும்.
நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நமக்கு சூரியக்கலை சந்திரக்கலை ஒவ்வொரு நாடி வழியாக செல்கின்ற அந்த பிராணனில் ஏற்படுகின்ற தடைகளை சரி செய்கின்றது. அப்போ நம்ம உடம்பில் நாடி நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஓட்டம், இரத்த ஓட்டம், மூச்சோட்டம் சீராக இயங்கும். கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றது. எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் தாக்காமல் வலது பக்க இடது பக்க லங்ஸ் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மனோரீதியாக ஒரு ஆழ்ந்த அமைதியும் நமக்குள் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணரக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் இதனுடைய அடுத்த கட்ட பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.